மலைக்காடுகளால் சூழப்பட்ட ஒரு காட்டில் ஒரு தமிழ் சித்தர் ஒவ்வொரு நாளும் காலையெல்லாம் ஒரு பழமையான கோவிலுக்கு வழிபாட்டிற்கு செல்வார். ஒரு நாள் அவர் நகரின் ஓரத்தில் உள்ள சிறிய கடையிலிருந்து கற்பூரம் வாங்கினார். அவர் காட்டுக்கோவிலில் சென்று அந்த கற்பூரத்தை பாறையின் மேல் வைத்து எரித்தார். அவரது தியானத்தில் மூழ்கிய போது தெய்வீக ஒளி அவரது முன் தோன்றியது. தெய்வமே பேசியது, தூய்மையாக சுடர்விட்டு எரியும். இந்த தீப்பிழம்பின் காரணமாகவே நான் இங்கே உன்னை காண வந்தேன். சித்தர் அதிர்ச்சியுடன் கண்ணீர் மல்க அந்த கற்பூர பெட்டியை எடுத்து பார்த்தார். அதுதான் வேல் கற்பூரம், ஆதிரன் தயாரிப்பு. அந்த நாளின் பிறகு அவர் வேல் கற்பூரத்தை மட்டுமே அவரது வழிபாட்டில் பயன்படுத்தினார். வேறு எந்த கற்பூரத்தையும் பயன்படுத்தவில்லை. புனித தீயின் வாசனை காட்டில் நிசப்தமாக விரிந்தது. வேல் கற்பூரம், தூய்மையின் அடையாளம். வேல், a product of Adiran.